ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக குயிக்காக ரெடி பண்ணுற மாதிரி ஒரு வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதை பண்ணுறதுக்கு தேவையான அளவு வெண்டைக்காய் எடுத்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கணும். நான் ஒரு 3 பெரிய சைஸில் இருக்கிற வெண்டைக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் நான் 1 ஸ்பூன் ரைஸு, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்து 1/2 hour ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ தூரம் வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் தாளிக்கிறதுக்கு நல்ல ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு தகுந்தாப்பில் வரமிளகா எடுத்திருக்கேன். 2 மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து இதெல்லாம் தனியாக கட் பண்ணி வச்சுட்டேன் தாளிக்கிறதுக்காக. இன்னொரு பக்கம் ஒரு பாத்திரம் எடுத்து அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் லைட்டாக ஹீட் ஆனால் போதும், ரொம்ப வேணாம். அந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக 1 நிமிஷத்துக்கு நீங்கள் கொஞ்சம் வதக்கிக்கணும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. ஆனால் அந்த மேலே இருக்கிற ஸ்கின் கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும், அது கலர் மாறி இருக்கணும். அந்த மாதிரி இப்போ தெரியுதா? இந்த மாதிரி இருக்கணும். இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னா, மேலே இருக்கிற அந்த ஸ்கின்னெல்லாம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கும், ஆனால் கறி இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக வறுத்துட்டு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன்னா அதையுமே உள்ளே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் நல்லாவே கோல்டன் ப்ரௌனாக சேஞ்ச் ஆகணும். அது நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கைவிடாமல் கொஞ்சமாக கிண்டிக்கணும். இதுக்கப்புறம் சேர்க்குற பொருளெல்லாம் கொஞ்சம் கருகிடக்கூடாது. அதனால் இதை ஃபஸ்ட்டே வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு எதுவுமே நான் ஆட் பண்ணலை. கொஞ்சமாக இஞ்சி பூண்டெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன்னா அதையும் சேர்த்துட்டேன். கருவேப்பிலை, அதுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்தாப்பில் வரமிளகா வச்சுருந்தேன்ல, எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா அதை வதக்கி விடணும். இன்னொரு பக்கம் என்ன பண்ணோன்னா, மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருந்தோம்ல இந்த பருப்பு அரிசி. ஆக்சுவலாக இந்த பருப்பு அரிசி இப்போ நான் 2 பேருக்கு எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு ஸ்பூனில் எடுப்பேன். நிறைய பேர் இருந்தாங்கன்னா நீங்களோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய், இது ஆப்ஷனல் தான், வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை விட்டுருங்க. உரைப்புக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகாய், கொஞ்சமாக ஜீரகம், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். குறகுறன்னு இல்லாமல் நல்ல பைன் பேஸ்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி தாளிச்சிட்டு இருந்தோம்ல, அதெல்லாம் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த மிக்சியில் நம்ம இப்போ அரைச்சலாம் அரிசி, பருப்பு, ஜீரகம் எல்லாமே இதெல்லாமே சேர்த்து உள்ளே போட்டு நல்லா வதக்கி விடணும் கொஞ்சமாக. அதாவது ஒரு சட்னிக்கெல்லாம் நம்ம எந்த மாதிரி வதக்குவோம் அந்த மாதிரி தான் இருக்கும். அதை நல்லா வதக்கி விடணும். உப்பு எதுவுமே இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ அரிசி பருப்பு எல்லாமே நல்லா நம்ம கெட்டி விடும். தண்ணி நம்ம இப்போ இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி, பருப்பு, தேங்காய் இது எல்லாமே கொதிக்கும் போது நமக்கு நல்லா அந்த குழம்பு நல்லா கெட்டியாக வரும். இன்னொன்று, அரிசி பருப்பில் இருக்கிறது ஒரு ரா ஸ்மெல் இருக்கும். அந்த ரெண்டுமே நமக்கு போகிற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விடணும். தண்ணி எவ்வளோ வேணுமோ நம்ம அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் கரெக்டாக நல்ல பெரிய டம்ளருக்கு 2 டம்ளர் ஆட் பண்ணியிருப்பேன். இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அதை கிண்டி விட்டுட்டு உப்பு ஆட் பண்ணுறேன். மற்ற குழம்பை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணுவேன், ஏன்னா தயிர் கொஞ்சம் புளிக்கும். உப்பு சேர்த்துட்டு வெண்டைக்காய் சேர்க்குறேன். நல்லா கிண்டி விட்டு கொதிக்க விட்டுற வேண்டியதான். இங்கே எனக்கு வெண்டைக்காய் சாம்பாரில் போடும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த வெண்டைக்காய் ட்ரை பண்ணதே அந்த மொறுமொறுன்னு சாப்பிட்ற மாதிரியே போதும்னா நீங்கள் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்படி ஆட் பண்ணால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இதை நல்லா கொதிக்கணும். இன்னொரு பக்கம் அதே மிக்ஸி ஜாரில் தயிர் ஆட் பண்ணுறேன். வீட்டில் இது உர ஊற்றி வச்ச தயிர். கொஞ்சம் ஒரு மாதிரி பால் தெரிஞ்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும்ல, ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. அதனால் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி நல்லா கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தா குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கும், கெட்டியாகவும் இருக்கும். இந்த ஸ்டேஜில் தயிரை நான் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணுறேன். இப்போ நான் எடுத்த கப்புக்கு 2 டைம் நான் தயிர் ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ தயிர் எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா கெட்டியாக சூப்பராகவே இருக்கும். தயிர் ஆட் பண்ண உடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் கொதிக்க விடக்கூடாது. அந்த ஹீட்லேயே நீங்கள் நல்லா கிண்டி விட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டீங்களா போதும், சூப்பராக இருக்கும். இதுக்கு எந்த பொரியல் சைடிஷ் எதுவுமே வேண்டாம். அதில் இருக்கிற வெண்டைக்காய் வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். இது சாதத்தில் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். வெண்டைக்காய்லாம் நல்லா வெந்து குழம்பு ரொம்ப கெட்டியாக சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.